சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் நம்ம கைதட்டி அவரை கூப்பிடுறோம். பல பேருக்கு அதனுடைய உண்மை தெரிவது இல்லை. அவர் மோன நிலையில இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் ஏன் கை தட்டுறோம்? அவர் தவத்தை நம்ம கலைக்கிறோமா அப்படின்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம், சிவன் கோயில் இருந்து நான் எதையும் எடுத்துட்டு போலப்பா. ஏன்னா சிவன் சொத்து குலநாசம்னு பேரு. ஒரு விபூதியை கூட நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது என்பது ஐதீகம். ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு நல்ல எண்ணத்தோட நம்ம எடுத்துட்டு வரோம். விபூதி எடுத்துட்டு வந்தா பத்திரமா வீட்டுல வச்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். இந்த பாதுகாவலர் யாருன்னா சண்டிகேஸ்வரர். அவர் தியாகம், அளப்பரிய தியாகம். உயிர்களை நேசிச்சார் சண்டிகேஸ்வரர். நம்ம அப்படியா இருக்கிறோம்? கூட்டத்துல யாராவது பக்கத்துல பாவம் வயசானவங்க இடிச்சு கீழே தள்ளி விட்டு இறைவனை பார்க்கிற பொழுது ஆச்சாரம் அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் கையில செல்போன் எடுத்துக்கிட்டு படம் எடுக்கிறதுலதான் கவனமா இருக்கும். நம்முடைய ஆத்மார்த்தமான பக்தி என்பது அங்க இல்லாம போயிருக்கு. நான் பாத்தியா திருவண்ணாமலையில நின்று படம் எடுத்து அனுப்பியிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குது, இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அது இருக்கக்கூடாது. இறைவனை உள்ளத்திற்குள்ளே ஏற்ற வேண்டும். அவன் சோதி சொரூபமாக இருக்கிறான். அதை செய்யணும். பஞ்சமூர்த்திகள் மிகச் சிறப்பாக தீப மண்டபத்திலே